அதுக்கு வந்து நீங்கள் நீர்க்காய் ஏதாவது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் சவுச்சோ எடுத்திருக்கேன். ஸோ தயிர் வந்து கொஞ்சம் புளிச்ச தயிர், ரொம்ப புளிக்க வேண்டாம், கொஞ்சம் புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கடைஞ்சிக்கலாம். இப்போது இதை அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, நான் காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 2 போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பருப்பு நனைச்சி வச்சுருந்தேன் அரை மணி நேரம். ஸோ அது ஊற வச்சதையும் அதில் நான் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மோர் குழம்புல வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச விழுதையும் அதில் போட்டுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொதிக்கும் போது விடுவாங்க. ஸோ நான் பண்ணுற மெத்தட் வந்து அரைச்சதையும் சேர்த்து இதில் நான் போட்டுடுவேன். இது வந்து லஞ்சுக்கு எடுத்து போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சவுச்சோ வந்து நான் செப்பரேட்டாக பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த சவுச்சோ வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம வச்சிருக்க மோர் குழம்பை வந்து ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் பாயில் பண்ணால் போதும். ஏன்னா மோர் குழம்பு ரொம்ப நேரம் கொதிச்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி திரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் பொங்கி வரும்போது இந்த காயை நீங்கள் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.